ராசி சூரியனோட ராசிங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குங்க இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டு தொடக்கத்தில் தனக்காரகன் சொல்லக்கூடிய கிரகமான குரு பகவான் 10ஆம் வீட்டில் வந்து ஆண்டு தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறார். 10ல் குரு என்பது தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளை தரக்கூடிய அமைப்பாகும். வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வேலையில் தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத டென்ஷன்லாம் கூட ஏற்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து மே 14 வந்து குரு பயிற்சி ஆகுது. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு வந்து 11ஆம் வீட்டுக்கு போவார். அதனால் வந்து முதல் 4-4.5 மாதத்துக்கு மட்டும் தொழில் வியாபாரத்தில் பொறுமையாக இருக்கிறது, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது. அடுத்து வந்து எதிலுமே கொஞ்சம் ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் நிதானமாக செயல்படுறது நல்லது. மே 14க்கு பிறகு குரு வந்து 11ஆம் வீட்டுக்கு போயிட்டா அடுத்து மீதி இருக்கக்கூடிய ஒரு 7 மாத காலங்கள், 7-7.5 மாத காலங்கள் குரு வந்து 11 இருப்பார். 11 குரு சஞ்சாரம் செய்ய இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு மிகச்சிறப்பான காலமாக இருக்கும். ஜென்ரலாக பண வரவுகள் நல்ல சிறப்பாக இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியான பலன்கள், வந்து தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்புகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள், நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து சஞ்சாரம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதிலும் குறிப்பாக ஆண்டு தொடக்கத்தில் முதல் 3 மாத காலங்கள் 7 சனி சஞ்சரிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 29க்கு பிறகு சனி வந்து 8ஆம் வீட்டுக்கு மாறுதல் ஆவார். சனி 8க்கு மாறுதல் ஆகின்ற பொழுது அங்கே வந்து ராகுவும் சஞ்சரிப்பார். மெயினாக 18/5/2025 வரைக்கும், அதாவது 29/3/2025 18/5/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு 2 பேருமே சேர்ந்து 8ல் சஞ்சரிப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு 50 நாளைக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். ஹெல்த் ரீதியாக சின்ன பாதிப்பு என்றாலும், உடலில் ஏதாவது சின்ன பாதிப்பு என்றாலும் அந்த பாதிப்புக்கு உடனடியாக வந்து அதற்கான ஒரு மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிறது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் தர்றது, மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர்றது, தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக மெயினாக வந்து சனி வந்து அஷ்டம சனி தொடங்க இருக்கிறதுனால மார்ச் 29க்கு பிறகு ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்க வேண்டிய நேரமாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து மே 18க்கு பிறகு ராகு கேது பயிற்சி ஆகும். ஆண்டு தொடக்கத்தில் 2ல் கேது 8ல் ராகுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராகு கேதுகள் ஆண்டு மே 18க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் கேது 7ல் ராகு சஞ்சரிக்கும். 2-8ல் ராகு கேது சஞ்சரிக்கிறது, 1-7ல் ராகு கேது சஞ்சரிக்கிறதுலாம் அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. 2-8 1-7 ராகு கேது சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனைவியிடையே ஒரு கருத்து வேறுபாடுகள், நெருங்கினவங்களால் நிம்மதி குறைவுகள், அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து தொழில் வியாபாரத்தில் வந்து கூட்டாளிங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, வீட்டில் வந்து கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை குறைவெல்லாம் ஏற்படலாம். கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு பெண் என்றால் ஆணையும் அது கணவரையும், கணவர் என்றால் மனைவியையும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டிய ஒரு வருஷமாக 2025 வருடம் இருக்கிறது. 2025 வருஷத்தில் ஒரு பக்கம் வந்து 2ல் கேது 8ல் ராகு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து மே மாதத்துக்கு பிறகு ஜென்ம ராசியில் கேது 7ல் ராகு சஞ்சரிக்கிறதாலையும், மார்ச் 29க்கு பிறகு அஷ்டம சனி தொடங்க இருக்கிறதாலையும் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, ஆரோக்கியத்தில் ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது. தொழில் வியாபாரம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதல் 4.5 மாத காலங்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த 4.5 மாதத்துக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு மே 14க்கு பிறகு குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு.
குரு 11ஆம் வீட்டுக்கு வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு. குரு பெயர்ச்சிக்கு பிறகு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் தொழில் வியாபாரம் வருமானங்கள் எல்லாம் மே மாதத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 2025ஆவது வருஷத்தில் மெயினாக வந்து ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணுறது, துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறது, துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்கிறது, விநாயகர் வழிபாடுலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மே 15க்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும். நான் சொன்ன வழிபாடெலாம் மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.